என் பேர் கவிசன். நான் தமிழ்நாடு கோயம்புத்தூர். நான் இந்த கிரியேட்டிவிட்டி இன்ஸ்டியூஷன் வந்து எப்படி என்னென்னா நெட்டில் என்னை ஃபோட்டோகிராஃபர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ரொம்ப நாளாக ஃபோட்டோகிராஃபில் ஏதாச்சும் பண்ணணும், சாதிக்கணும் வெறி இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஏற்கனவே எங்களுக்கு ஸ்டூடியோ இருக்குது. அதனால் நான் எங்கள் அப்பா கூட சேர்ந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6-5 வருஷமாக வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருந்தேன். அப்புறம் நம்ம இதிலே இருந்தால் ஒன்றாகாது, நம்ம என் திறமையை தனியாக நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபோட்டோகிராஃபி இதில் நான் தேர்ந்தெடுத்தேன். இங்கே வந்த பிறகு இன்ஸ்டியூஷன் கிரியேட்டிவ் சென்டர் வந்து ரொம்ப வேல்யூபிள். இங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலி. எனக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. இங்கே பொறுத்த டீச்சிங்கு, மெத்தட்ஸு, இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எஸ்எல்ஸு, ஐசக், அமித், கிருஷ்ணமணி, பாஸ்கர், அப்புறம் அடிக்கடி வந்த 1 month பேட்ச் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணுவாங்க. நான் அவங்கள எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். இதை முடிச்சுட்டு போய் என்ன பண்ணுறதுக்குன்னா, இது வந்து இவங்க கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் மறுபடியும் போய் அதே ஸ்டூடியோவில் அதே வெளியும் ஃபோட்டோகிராஃபி எடுப்பேன். ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அப்படி எடுத்தும் மறுபடியும் உடம்பு ஃபுல்லாக சுற்றி என் ஃபோட்டோகிராஃபி வந்து நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு இங்கே வந்தோடனே நாங்கள் ஒரு இந்தியன் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணோம். அதுக்காக அது 2-3 ரெக்கார்டுக்கு வந்து அப்ளை ஆகிருக்கு. அதுபோக வந்து எனக்கு நான் ஒரு அவார்டு வாங்கினேன், வெப் இண்டியா 1, 2, 3. நான் இந்த மாதிரி நிறைய அவார்டு வாங்கினது எனக்கு ஆசை. என்னை வந்து உலகமே தெரியப்படுத்தணும். அதுக்கு உறுதுணையாக இருக்கிற அந்த கிரியேட்டிவ் கட்டுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியிருக்கேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது இங்கே ஃபுல்லாமே இங்கிலீஷ் தான். ஹேரி அவன் பஞ்சாப், அவன் இங்கிலீஷ் தான் பேசுவான். மற்ற நாள் தான் மலையாளம். அவங்க பேசுகிற தமிழ் கொஞ்சம் எனக்கு மலையாளம் வந்து அவன் பேசுகிற மலையாளம் வந்து கொஞ்சம் எனக்கு புரியும். ஆனால் என்னால் திருப்பி பேச முடியாது அவங்க என்ன பேசுகிறாங்க. கொஞ்சம் இங்கே வந்தோடனே இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச எனக்கு எங்கே போனாலும் என்னால் பேச முடியும் அளவுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ண அந்த இன்ஸ்டியூஷனுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.